ஐபிஎலோட கடப்பாரன்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் கடைசி ஒரு 3-4 சீசனா குஜிலிமஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன் எதனால இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பிரேக் அவுட் பண்ண போறோம். மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு கோர் டீம் எப்படியாவது அவங்க வாங்கிடுவாங்க. இது வரைக்கும் ஐபிஎல்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்த 2 டீம்ஸுமே கோர் டீமை ரீடைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது 2020 அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல இல்ல அப்படின்னு சொல்லணும். ஒரு லசித் மலிங்கா எவ்வளவு இம்பார்ட்டன்டான பிளேயரா இருந்தார் மும்பை இந்தியன்ஸ்க்கு, அவர் ரிட்டையர்ட் ஆனாரு. கைரன் பொலார்டோட ஃபார்ம் கொஞ்சமா டிப் ஆச்சு, தென் அவரும் அப்படியே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஹார்திக் பாண்டியா டீம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா இருந்தாரு. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு போயிட்டு திரும்ப இப்போ மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேர்டனா தான் இருக்காரு. பட் அந்த டைம்ல அதே மாதிரி ஒரு இஷான் கிஷன், ஒரு குருணல் பாண்டியா, தென் ஒரு டிகாக், அதாவது அந்த பிரைம் டிகாக் சொல்றேன், ஒரு ட்ரெண்ட் போல்ட், அந்த மாதிரி ஒரு கோர் டீம் இருக்கும். 2022ல அகைன் மெகா ஆக்ஷன் வந்தது. அதுல இருந்து தான் கைஸ் மும்பை இந்தியன்ஸ் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டெவால் பிரவிஸை டீம்ல எடுத்தாங்க. அதே மாதிரி டிம் டேவிட் அப்பதான் சிங்கப்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு விளையாட ஆரம்பிச்சாரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ரமன்தீப் சிங், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், இந்த மாதிரி யங்கான பிளேயர்ஸ் எல்லாம் 2022லயே அவங்க எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க பண்ணதுதான் சரியில்லை, யாரையுமே பேக் பண்ணல. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இவங்க எதுல தவறிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ஸ். முன்னாடி இருந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஒரு ஹர்பஜன் சிங் இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயரை இவங்க எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க. இப்பதான் போன சீசன் தான் ஒரு மிடில் சாண்டர் எடுத்து அவர் வச்சு கொஞ்சமா ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க கடைசி ஒரு 5 வருஷத்துல சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு ஸ்பின்னர்னு பார்த்தா யாருமே நமக்கு ஞாபகம் வரல. அதே மாதிரி பவுலிங் அப்படின்னு வரும்போது எப்ப கேளு பும்ரா இருக்காரு அப்படின்றத மட்டும் வச்சு இவங்க ஒரு ஸ்குவாட் பில்ட் பண்ண பார்த்தாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகல. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் நேம்ஸ் லைக் ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஆடி இருக்காரு, லசித் மலிங்கா, மிச்சல் மெக்லகன், ஒரு மிச்சல் ஜான்சன், அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் பவுலிங் யூனிட்டா இருக்கும். அடுத்து அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த கேப்டன்சி டிராமா. எப்போ ஹார்திக் பாண்டியாவை உள்ள கொண்டு வந்தாங்களோ அதுக்கு அப்புறத்துல இருந்தே இந்த டீம் ரொம்ப கேவலமா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா ஒரு மோசமான கேப்டன் நான் சொல்லல. அப்படி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்காக போன ஃபர்ஸ்ட் சீசனே வின் பண்ணி கொடுத்தாரு, செகண்ட் சீசன் ரன்னர் அப்பா ஆனாரு. பட் அங்க நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவரு ஹார்திக் பாண்டியா கீழே இருந்தவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு ஜூனியரான பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்டாண்டர்ட் டீமை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு தெரியல. ஸோ இது கண்டிப்பா ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2027லயாவது நல்ல ஒரு ரீவாம் பண்ணி கேப்டன்சிலாம் எடுத்து வேற யாருக்காக கொடுத்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத யோசிக்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.